சொல்கிறோமா இல்லையா? முஅத்தின் பாங்கு சொல்கிற அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்லக்கூடிய பிறகு முஅத்தின் என்ன சொன்னாரோ அதே நம்ம திருப்பி சொல்லிகிட்டே வரணும். அவர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும். முஅத்தின் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் நம்ம அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் நாம அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். அவ ஹய்யா அலஸ் ஸலா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லணும். ஹய்யா அலல் ஃபலா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லணும். இப்படி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த முஅத்தின் பாங்கு சொன்ன பிறகு அதே மாதிரி பதில் சொல்லிட்டு வந்த பிறகு என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து இந்த ஸலாத்தை சொல்கிறாரோ, இப்போ நான் கூறிய மேற்கூறிய ஸலாத் தான் முழுமையான ஸலாத் தான், இந்த ஸலாத்தை யார் கூறுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான் என்று சொல்றாங்க. மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று சொல்றாங்க. அதனுடைய பொருள் தெரியும்னா நமக்கு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத்னா, அல்லாஹ் இப்ராஹிம் நபி மீது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்ற அருளை முகமது நபி மீதும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் மீதும் நீ கொடுப்பாயாக, பொழிவாயாக என்பதுதான் என்னுடைய பொருள். இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு பாக்கியங்களை பொழிந்தாயோ அதே போன்ற பாக்கியங்களை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் பொழிவாயாக என்று கேட்பதுதான் ஸலவாத்துடைய பொருள். தொழுகையில கேட்கறது ஒன்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாங்குக்கு பிறகு கேட்டால் அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்து 10 தடவை கிடைக்குது என்ற வழிகாட்டுதல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாங்குக்கு பிறகு இதை சொல்லுங்கன்றாங்க.